ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2021 சைனீஸ் லாங்குவேஜ்ல சூப்பர் ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன பிளேட் ஆஃப் ஃப்ளேம் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த மூவில கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்பதான் படத்தோட முழு கதையும் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களுமே மந்திர வாளோடையும் ஒரு சில மந்திர சக்திகளோடையும் தான் பிறக்கிறாங்க. அப்படி பிறந்த குழந்தைங்க எல்லாருமே நம்ம சாகாம இருக்கணும், அதுக்காக வேற உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேற உலகம்னா சொர்க்கலோகத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா சொர்க்கலோகத்துக்கு போறது அவ்வளவு ஒன்றும் ஈஸியான காரியம் கிடையாது. அதுக்கு போகணும்னா அவங்களோட மந்திர சக்திகளை லெவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு லெவல்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ண உங்களோட திறமைகளும் உங்களோட வாளோட பவர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். யார் அதிகபட்சமா 6வது நிலை அடையறாங்களோ அவங்களால மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் கட் ஆகுது. அடுத்து ஒரு சில மந்திர சக்தி படைச்ச மனசுங்களை தான் காட்டுறாங்க. என்னைக்கு நம்ம சாகாம இருக்கணும், அதுக்காக சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த சொர்க்கத்தோட நுழைவாயில் கிட்ட மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சில அரக்க மிருகங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த அரக்க மிருகங்கள்லாம் யாருன்னா இந்த சொர்க்கத்தோட நுழைவாயில பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறதா அந்த அரக்க மிருகங்கள்லாம். அந்த அரக்க மிருகங்களோட மந்திர சக்தி வச்சு அந்த மனசுங்களை ஈஸியாவே அடிச்சு போட்டுருதுங்க. ஒரு கட்டத்துல அந்த மனசங்க எல்லாத்தையும் அழிச்சலாம் அப்படின்னு முடிவு பண்றப்ப எங்க இருந்தோ செம பெரிய ஒரு பாம்பு வருது. வந்த பாம்போ அந்த அரக்க மிருகங்களையும் முழுங்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற மனசுங்க அப்படி தூக்கி வாயில போட்டு முழுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த மனசுங்களோ இந்த மிருகம் நம்ம எல்லாத்தையும் முழுகிட மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வானத்துல ஒருத்தன் நெருப்பு கத்தியோட பறந்து வரான். வந்தவன் இந்த பாம்பை அசால்ட்டா அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். இவன் யாருன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா அவங்களோட திறமைகளை 6 நிலை வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு. இவன் அந்த 6 நிலையை அடைஞ்சவன் தான். அதனால இவனால இப்ப சொர்க்கத்தின் நுழைவாய்க்கு போக முடியும். இவன் அப்படியே சொர்க்கத்தின் படிக்கட்டுல ஏற ஆரம்பிக்கிறான். இந்த சொர்க்கத்தின் படிக்கட்டை என்ன சொல்லுவாங்கன்னா சித்திரவதை படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த படிக்கட்டுல அவளை ஈஸியா மேல ஏறி போயிட முடியாது. ஒவ்வொரு படிக்கட்டு ஏறி போகும்போது மின்னல் வந்து செமையா தாக்கும். அதுல இருந்து தப்பிச்சு போனா மட்டும் தான் மேல போக முடியும். இவனும் ஒரு படிக்கட்டை ஏறி போயிட்டு இருக்கான். மின்னல் வந்து அப்படியே தாக்க ஆரம்பிக்குது. இவனும் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல செம பெரிய மின்னல் வந்து தாக்க ஆரம்பிக்குது. இவனும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணி 100 வருஷம் கழிச்சு ஒரு கிராமத்தை தான் காட்டுறாங்க. குதிரை வண்டியில அப்படியே 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. இதுல வர வந்து நம்ம படத்தோட ஹீரோ, பக்கத்துல இருக்கிற பொண்ணு ஹீரோட ஃப்ரெண்டு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, ஏன்னா நம்ம கிராமத்தை சேர்ந்த எல்லா மக்களுமே சொர்க்கத்துக்கு போய் சாவாம வாழணும், கடவுளுக்கு நிகரா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க தான் அப்படி ஆசைப்படுறாங்கன்னா நீயும் ஏடா சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. ஒரு நிமிஷம் வானத்தை அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்றான். வானத்துல பார்த்தா அப்படியே சொர்க்கலோகமே தெரியுது. அந்த சொர்க்கலோகம் பாரு எவ்வளவு அழகா இருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாகாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னையும் உனையும் பாரு அப்படியே அந்த மக்களுக்கு நடுவில் நம்ம இருக்கிறது எவ்வளவு பெரிய மோசமான இடமா இருக்கு. அங்க மட்டும் நம்ம போயிட்டோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா வாழலாம். இப்ப ஊருக்குள்ள ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. காட்டுக்குள்ள ஏதோ 6வது நிலை அடைஞ்ச ஒரு கத்தி கிடக்காமா, அந்த கத்தி மட்டும் நான் கண்டுபிடிச்சு எடுத்துட்டுனா நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவேன். நான் போகும்போது உன்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம படத்தோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. மூஞ்சில மாஸ்க் எல்லாம் கட்டிக்கிட்டு வில்லனோட வீட்டுக்கு மறைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக வில்லனோட வீட்டுக்கு வருவாங்கன்னா வில்லன் கிட்ட தான் ஹீரோயினோட அப்பா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. சில மாசமா அவர் காணாம போயிருப்பாரு. அதுக்கு காரணம் வில்லனா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் வீட்டும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜன்னல் கிட்ட நிறைய மந்திர துகள் எல்லாம் பறந்துட்டு இருக்கு. அதை போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அது அவங்க அப்பாவோட மந்திர துகள் தான். வில்லன் அட்டாக் பண்ணும்போது அவர் தப்பிக்க யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மந்திர கத்தி மூலியமா பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப எங்க இருந்து ஒரு சாட்டை வந்து ஹீரோயின் அடிக்குது. பொத்தன கீழே விழுந்துறாங்க. அந்த இடத்துக்கு வில்லனோட ஆளு ஒரு பொண்ணு வந்துடுறா. அவளுக்கும் ஹீரோயினுக்கு செமையா சண்டை நடக்குது. ஸ்டார்டிங்ல ஹீரோயின் செமையா அடி பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த வில்லனோட ஆளு அந்த பொண்ணு செமையா அடிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்து வில்லனோட இன்னொரு அடியாள தான் காட்டுறாங்க. அவன் அவனுக்கு கீழே இருக்கிற அடியாளை கூப்பிட்டு அடி வாங்கிட்டு தப்பிச்சு போனா ஹீரோயின் கண்டிப்பா இந்த கிராமத்துல தான் இருக்கணும், ஒரு இடம் விடாம தேடுங்க, அவ கிடைச்சானா கைது பண்ணி என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நிறைய மந்திர பட்டாமூச்சிங்களா இருக்கு. அதையும் வந்து ஹீரோயினை தேடுறதுக்காக அனுப்பிச்சுடுறான். அடுத்து ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணும் ஜாலியா குதிரண்டியில பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வில்லனோட ஆளுங்க ஹீரோனை எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க. வர வண்டிங்க எல்லாத்தையுமே சோதனை போட்டுட்டு இருக்காங்க. சரி நம்ம வண்டியில யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி இருக்கிற பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்த்துட்டு இருக்கான். லாஸ்டா இருக்க பாக்ஸ்குள்ள தான் ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஹீரோனை பார்க்கறதுக்கு அவனுக்கு பாவமா இருக்கு. அதனால ஹீரோனோட ட்ரெஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி விட்டு வேற ட்ரெஸ் மாத்தி விட்டுறான். அந்த இடத்துக்கு வில்லனோட ஆளுங்க வந்து ஹீரோட வண்டியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பாக்ஸ்ல ஒரு பொண்ணு மயங்கி இருக்கிறத பாக்குறாங்க. அவனுக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா ஹீரோயின் வந்து கற்புள்ள ட்ரெஸ் இல்லாம வேற ட்ரெஸ்ல இருக்கனால அவனுக்கு அடையாளமே தெரியல. அவன் பக்கத்துல அந்த ஹீரோவோ அவங்க கையில கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நான் ஒரு மைண்ட்ல வேலை செய்யறேன், இந்த பொண்ணு என் கூட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளா நான் பொண்ணு தேடிட்டு இருக்கேன், நீ யாருமே கல்யாணம் பண்ணிக்கல, அப்ப இவ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அதுக்காக தான் கல்யாணம் பண்றதுக்காக கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை நம்ம வில்லனோட ஆளுங்களோ அவங்கள போட்டுறாங்க. ஹீரோ அங்க இருந்து வண்டி எடுத்து கிளம்பிடுறான். அடுத்து வில்லனோட அடியாள்ல ஒரு பொண்ணு இருப்பாள, அவளுக்கு இருக்கிற அடியாளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வில்லனை பார்க்க வரா. வில்லன் தான் இந்த ஊர்லயே ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருப்பான். சொல்ல போனா அவனுக்கு 5ஆம் நிலை சக்தி வரைக்கும் இருக்கும். ஆனா சொர்க்கத்துக்கு போகணும்னா 6வது நிலையை அடைஞ்சா மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுக்காக தான் மந்த சக்தி அதிகப்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஆனா எல்லா முயற்சியுமே தோல்வி
சூழ்நிலை தான் முடிஞ்சிட்டு இருக்கும். அப்ப அங்க வந்த வில்லனோட அடியாளோ நம்ம ஆளுங்க எல்லாம் பக்கத்து மலையில அந்த நெருப்பு கத்தியை பார்த்திருக்காங்க, அந்த நெருப்பு கத்தி மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க கண்டிப்பா 6வது நிலையை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட வில்லனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நீயும் உன்னோட அடியாளுங்களும் போயிட்டு அந்த நெருப்பு கத்தியும் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டுறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவையும் அவங்க ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. ஊரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனை தூக்கி ஒரு மரத்தோரமா உட்கார வச்சுட்டு மயக்கத்தை வந்து எழுப்புறாங்க. மயக்கத்தை வந்து கண்ணு முழிச்ச ஹீரோயினோ ஹீரோவை கண்ணகனமா அடி விடுறாங்க. எதுக்காக அடிக்கிறாங்கன்னா இங்க உடம்புல இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்திருப்பாங்க, இது இவன் தான் மாத்திருக்கான் அப்படிங்கறத அவனை போட்டு கண்ணகனமா அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஹீரோட ஃப்ரெண்டோ எதுக்காக என் ஃப்ரெண்ட் அடிக்கிற, அவன் உயிரை கொடுத்து நீ காப்பாத்தி வெளியே கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இதை பத்தி எதுவுமே கண்டுக்காம அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கையை நீட்டுறாங்க. ஹீரோட வண்டியில இருந்து அவங்க கத்தி மட்டும் பறந்து வருது. இதை பார்த்த ஹீரோவோ இந்த பொண்ணுக்கு 3ஆம் நிலை சக்தி இருக்கு, அந்த கத்தி பாத்தியா நீல நேரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பக்கம் நடந்து போறாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வண்டி எடுத்து அவங்க கிராமத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்க கிராமத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன வேலை பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஒரு வகையான மந்திர கல்லை தான் வெளி உலக மக்களுக்கு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கல்லு யாருகிட்ட இருக்கோ அவங்களோட மந்திர சக்தியை 4வது நிலை வரைக்கும் அதிகப்படுத்திக்க முடியும். ஆனா அந்த கல்லை கண்டுபிடிக்கிறதா ஒரு சிரமம் இருக்கும். ஏன்னா அந்த கல்லு அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிடாது. ஒரு ஆழமான குழியில இருந்தோ இல்ல உயரமான மலையில இருந்து மட்டும் தான் அதை கண்டுபிடிச்சு எடுக்க முடியும். அதான் இந்த ஊர் கிராம மக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோ அவனோட வீட்டுக்கு தான் போறான். உள்ள இருந்து ஒரு வயசான பெரியவர் வந்து இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்கடா போனீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு, என்னையும் மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. வழி தாங்க முடியாத ஹீரோவோ கையில ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து காமிக்கிறான். இதை பார்த்த பெரியவரோ நீ எப்ப வேணாலும் போய் எப்ப வேணாலும் வா, ஆனா வரும்போது கண்டிப்பா சரக்கு பாட்டிலோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்ல போனா ஹீரோக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, சின்ன வயசுல இறந்திருப்பாங்க. இவர் தான் இவனை சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பாரு. இவன் கூட சுத்துற ஃப்ரெண்டு பொண்ணுக்கோ ஹீரோ மேல சின்ன வயசுல இருந்து ஒரே லவ்வா இருக்கும். ஆனா ஹீரோக்கு அப்படி எதுவுமே இருக்காது, ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகிட்டு இருப்பான். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இந்த பூமியில பிறக்கிற எல்லா குழந்தைங்களுமே மந்திரவாளோடையும் மந்திர சக்தியோடையும் தான் பிறப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு சில குழந்தைகள் மட்டும் அரிதா எந்த மந்திர சக்தி இல்லாம பிறப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை தான் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும். அடுத்து ஹீரோட கிராமத்துக்கு 3வது நிலை மந்திர சக்தி கொண்ட ஒரு சில ஆளுங்க வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்டா, நாங்க கேட்ட அந்த மந்திர கற்களை இன்னும் ஏன் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட மக்களோ ஐயா நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம், ரொம்ப ஆழமான குழியில தேடி பார்த்துட்டோம், ஆனா அதை கண்டுபிடிக்க முடியல, இன்னும் எங்களுக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படியாச்சும் அந்த மந்திர கற்களை கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்களோ கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் பிடிச்சி செமையா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்துல ஒரு கொல்லான்னு வராங்க. அப்ப அங்க வந்த ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு எதுக்காக இப்படி பண்றீங்க, அவங்க தான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட அவங்களோ பாரா சின்ன பொண்ணெல்லாம் பேசுது, ஃபர்ஸ்ட் அவளை போட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை கொல்லான்னு வராங்க. அப்ப எங்க இருந்தோ ஒரு கல்லு பறந்து வந்து மண்டையில அடிக்குது. மண்டையில இருந்து அப்படியே ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. யார் அடிச்சிருப்பானா ஹீரோ தான் அடிச்சிருப்பான். அப்ப அங்க வந்த ஹீரோவோ அதான் என்ன 2 நாளையில கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றோம்ல, இப்ப மட்டும் நீங்க ஒழுங்கா போலினா உங்க எல்லாத்தையும் அடி போட்டு பிரிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டாவீங்களோ பாரா இவனுக்கு எந்த மந்திர சக்தியும் கிடையாது, இவன் நம்மள அடிக்க போறானா, ஃபர்ஸ்ட் இவனை போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை செமையா அடி போட்டு பிரிக்கிறாங்க. ஒரு கடத்துல ஹீரோவை கொல்லலான்னு போறாங்க. அப்ப எங்க இருந்து ஒரு கத்தி வந்து அவனை கொன்றுது. அதுக்கப்புறம் அங்க நின்றுட்டு இருந்த மத்த 2 ஆளுங்களையும் கொன்றுது. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. வந்த ஹீரோயினோ நீ என்னை காப்பாத்தின, பதிலுக்கு நானே உன்னை காப்பாத்திட்டேன், அதோட நம்ம கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோ இங்க மந்திர கத்தியில ஏறி பறந்து போறாங்க. எங்க போறாங்கன்னா ஜியா காட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் பார்த்தா ஹீரோக்கு ஒரே பயமா இருக்கு. நம்ம கிராம மக்களை காப்பாத்தணும்னா கண்டிப்பா 2 நாளையில நம்ம அந்த கற்களை கண்டுபிடிச்சாகணும். நம்ம இன்னும் தேடாத ஒரே இடம் அந்த ஜியா காடு தான், அங்க போனா கண்டிப்பா நமக்கு அந்த கற்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டோ அந்த காடு ரொம்ப ஆபத்தானது, அந்த இடத்துக்கு போனா உயிரோடலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிட்டான். அடுத்து ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஜியா காட்டுல அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்காங்க. ஒரு செடியில அவங்க அப்பாவோட பேண்டை பாக்குறாங்க. இதை பார்த்த ஹீரோனோ எங்க அப்பாவோட பேண்ட் இங்க இருக்குன்னா கண்டிப்பா அவர் இங்க தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வானத்துல ஏதோ சத்தம் கேக்குது. அண்ணாந்து பார்த்தா அந்த வில்லனோட அடியாட்கள் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோனோ நாம தான் அப்பாவை தேடுறதுக்காக அந்த ஜியா காட்டுக்கு வந்திருக்கோம், அவங்க எதுக்கு இந்த பக்கம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அவங்க எங்க வந்திருப்பாங்கன்னா ஏற்கனவே வில்லங்கிட்ட அவன் அடியாள் பொண்ணு சொல்லியிருப்பாள், இந்த ஜியா மலையில ஒரு நெருப்பு கத்தி இருக்கு, அதை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சுலபமா 6வது நிலையை அடைஞ்சலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. பார்த்தா அந்த நெருப்பு கத்தி அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் அவளோட அடியாட்கள் ஒருத்தங்கிட்ட போயிட்டு அந்த கத்தியை எடுக்க சொல்றா. இதெல்லாம் பின்னாடி வந்த ஹீரோயினும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் போய் எடுக்க ட்ரை பண்றான். அவன் உடம்பு அப்படி எரிஞ்சு சாம்பலா போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு அடியால போய் எடுக்க சொல்றா. அவனும் போய் எடுக்க ட்ரை பண்றான். அவன் உடம்பு எரிஞ்சு சாம்பலா போயிடுது. இதெல்லாம் பார்த்தா ஹீரோனோ இந்த கத்தி மட்டும் வில்லங்கையில கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வில்லியே நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுக்க போறா. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோனோ இவள் எடுக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஜியா காட்டுக்குள்ளதான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த 4வது நிலையை அடையக்கூடிய மந்திரக்கல்லை எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கான். ஒரு மரத்துல அந்த மந்திரக்கல் இருக்கு. இதை பார்த்தா ஹீரோக்கு அப்படியே செமையா சந்தோஷமாயிடுது. அதை கையில எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப பின்னாடி பக்கம் ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த யாரையுமே காணோம். அதுக்கப்புறம் முன்னாடி திரும்புறான். முன்னாடி ஒரு அரக்க மனசன் நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோக்கு அப்படியே செமையா ஷாக் ஆயிடுது. அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த அரக்க மனசனும் பின்னாடியே துரத்திட்டு வரான். எங்க ஹீரோ ஓடி வரானா அந்த குகைக்குள்ள ஹீரோயின் வில்லி சண்டை போட்டு இருப்பாங்களே அந்த இடத்துக்கு தான் வரான். அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவை அந்த அரக்க மனசன் ஒரு உதைக்கிறான். அப்படியே ஹீரோ பறந்து போயிட்டு அந்த கத்திரிக்க இடத்துல விழுந்துறான். அவனுக்கு அங்க என்ன இருக்குன்னே தெரியல. கையில எடுத்து அப்படியே சுத்த ஆரம்பிக்கிறான். அங்க வந்து அந்த அரக்க மனசன் ஒரே ஒரு வெட்டுறான். அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். அந்த சக்தியெல்லாம் ஹீரோட உடம்புல போயிடுது. ஹீரோ அந்த பவர் எல்லாம் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துறான். இந்த
கேப்பை யூஸ் பண்ணிட்டு ஹீரோயின் வில்லி ஒரு அடி அடிச்சுட்டு அங்க இருந்து ஹீரோவை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறான். முன்னாடி பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த வயசான தாத்தாவும் தான் இருக்காரு. ஹீரோயின் தான் அவனை வீட்டுக்கே தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அந்த தாத்தா கிட்ட இவனுக்கு உண்மையாலுமே உடம்பு சரியாயிருச்சா அப்படின்னு கேட்கறா. அதுக்கப்புறம் அவனோட கையை பிடிச்சி பாக்குறாரு. அவருக்கு ஏதோ உண்மை தெரிய வருது. ஆனா அவர் அது எதையுமே சொல்லாம இவனுக்கு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ அவனோட வீட்டு விட்டு வெளியே வரான். பார்த்தா அந்த இடத்துல தான் ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு என் உடம்புக்குள்ள உண்மையாலுமே நெருப்பு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்கறான். ஆமா, உன் உடம்புக்குள்ள தான் நெருப்பு சக்தி இருக்கு, அதுவும் 6ஆம் நிலை நெருப்பு சக்தி. இந்த சக்திக்காக நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ அப்படியே கை நீட்டி செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அவன் கை ஃபுல்லா நெருப்படி ஆரம்பிக்குது. அந்த நெருப்பு அவனை எதுவுமே பண்ணல. அப்பதான் ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் உடம்புக்குள்ள அந்த சக்தி இருந்தாலும் அதை எப்படி முறையா பயன்படுத்தணுங்கிற விஷயம் உனக்கு இன்னும் தெரியல. அதை நீ கத்துக்கணும்னா முறையா பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வில்லனோட அடியால தான் காட்டுறாங்க. ஹீரோட கிராமத்துக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா மக்களையும் மிரட்டிட்டு இருக்கான். உங்க கிராமத்துல யாரோ ஒருத்தனோட உடம்புல தான் நெருப்பு சக்தி இருக்கு, யாரும் அப்படின்னு சொல்லி கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட மந்த சக்தியை பயன்படுத்தி அங்க அப்படின்னு நிறைய கத்தியை வர வைக்கிறான். எல்லா கத்தியும் அப்படியே அந்த கிராமத்து மக்கள் முன்னாடி திருப்பி நிறுத்தி வச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த கத்தியில அப்படி கீழே விழ ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயினோ இந்த கிராமத்தை விட்டு ஒழுங்கா வெளியே போயிடு, அந்த நெருப்பு சக்தி ஹீரோவை தான் தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் எதையுமே கேட்கற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன்கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஹீரோயினுக்கோ 3வது நிலை சக்தி தான் இருக்கும். ஆனா அந்த வில்லனோட அடியாட்களுக்கோ 4வது நிலை சக்தி இருக்கும். அதனால அவன் ஈஸியா ஹீரோயினை அடிச்சு ஒரு மரத்துல லாக் பண்ணி வச்சிடறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோவோ அவன் கையில அப்படி நெருப்பு வர வச்சுட்டு அவன் சண்டைக்கு போறான். ஆனா ஹீரோவையும் அவன் ஈஸியா சமாளிச்சிட்டு இருக்கான். எதனாலனா ஹீரோக்கு அந்த சக்தி எப்படி பயன்படுத்தணுங்கிறத இன்னும் அவன் தெரிஞ்சுக்கல. அதனாலதான் அவன் ஈஸியா அடிச்சு சமாளிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோவும் ஹீரோயினும் கொன்றலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கொல்ற மாதிரி போறான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோட குருவோ அவரோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த வில்லனோட அடியால அசால்ட் அடிச்சு தூக்கி போடுறாரு. இதையெல்லாம் பார்த்து அவனுக்கு அப்படியே செமையா ஷாக் ஆயிடுது. எதனாலனா இந்த உலகத்திலே வில்லனுக்கு மட்டும் தான் 5ஆம் நிலை சக்தி இருக்கும். இவரும் 5ஆம் நிலை சக்தியை பயன்படுத்துறத பார்த்து அவனுக்கு அப்படியே செமையா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அடுத்து வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் முன்னாடி சொர்க்கத்தின் கடவுள் வந்து நிக்கிறாரு. நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நீ என்ன மாதிரி கடவுள் ஆகலாம். அதுக்கு ஈரோடு இருக்கிற நெருப்பு வாள் உனக்கு வேணும். அது இருந்தா மட்டும்தான் நீ 6ஆம் நிலை அடைஞ்சு சொர்க்கத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து மறைஞ்சிடறாரு. இதையெல்லாம் பார்த்த வில்லனுக்கு அப்படியே செமையா சந்தோஷமாயிடுது. ஏன்னா கடவுளே வந்து இவனை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னதுனால இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த வில்லனோட அடியாட்கள் 2 பேரும் குருவே எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க சொன்ன வேலையை எங்களால செஞ்சு முடிக்க முடியல. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் 5ஆம் நிலை சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னொருத்தருக்கு 5ஆம் நிலை சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட குரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் பேரு ஃபென்சி, அவன் என்னோட பழைய நண்பன் தான், ஆனா இப்ப அவன் என்னோட எதிரி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோ தான் காட்டுறாங்க. வீட்டுல உட்காந்து சூப் குடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவனோட குருவோ ஹீரோ கிட்ட உடம்புல இருக்கிற நெருப்பு சக்திக்காக கண்டிப்பா வில்லன் திருப்பி வருவான், நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற நெருப்பு சக்தியை என்னால தனியா பிரிச்சு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு தான் ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. ஆமா, நீங்க எப்படி அந்த வில்லனோட அடியால அடிச்சு போட்டீங்க? நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கீங்க 5ஆம் நிலை சக்தி எல்லாம் அடையிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு. ஆனா நீங்க அசால்ட்டா 5ஆம் நிலை சக்தி எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டோம்னா குரு எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அங்க இருந்து நழுவி எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்புறம் ஹீரோ வெளியே கிளம்புறான். அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவனை வெளியே போகாம அப்படியே காலை பிடிச்சிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ற? நான் ஹீரோயின் கூட போனா மட்டும்தான் என்னோட மந்திர சக்தி எப்படி பயன்படுத்துறதுன்னு என்னால கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அவ வந்தால இருந்தா நீ என் கூட ஒழுங்காவே பேசுறது இல்ல, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல என்னை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேக்குறா. எங்க அம்மா சொல்லிருக்காங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வேற எந்த பொண்ணையும் தொடக்கூடாது அப்படின்ட்டு. எங்க அம்மாவும் சொல்லிருக்காங்க கல்யாணம் பண்ற பையனை தான் காலை பிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அதனால உன்னை தான் காலை பிடிச்சிட்டு இருக்கேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த பொண்ணு தூங்கிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஃப்ரெண்டு பொண்ணு கண்ண முழிக்கிறா. பார்த்தா ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். கரெக்டா அந்த இடத்துக்கு குரு வந்துடுறாரு. ஹீரோ எங்க அப்படின்னு கேக்குறாரு. அவன் என்னை ஏமாத்திட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே குருக்கு செமையா கோவம் வருது. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வில்லனோட அடியாட்கள் 2 பேர் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேக்குறாரு. எங்களோட குரு உங்களை ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வரன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லி தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கத்தியெல்லாம் போய் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு பொண்ணு அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வில்லனோட அடியாட்கள் 2 பேர் வந்துறாங்க. வந்து இவளை வழி மறிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக என்னை தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த வில்லனோட அடியாட்களை ஒருத்தன் அவ தலையில ஏதோ மந்திரத்தை போடுறான். அதுக்கப்புறம் அவ கட்டுப்பாட்டிலே கிடையாது, ஃபுல்லா அவனோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுறா. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஹீரோவும் ஹீரோயின் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்க அப்பாவும் ஆரம்பத்துல வில்லனோட பேச்சை கேட்டுட்டு சொர்க்கத்துக்கு போகணும், சாகாத வர வேணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் வில்லன் அவரோட உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்துக்க முயற்சி பண்ணா. இது தெரிஞ்சு எங்க அப்பாவும் அவன்கிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவை உனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நான் 8 வயசு இருக்கும் போதே எங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குரு தான் தத்தெடுத்து வளர்த்திட்டு இருக்காரு. சொல்ல போனா எனக்கு அவர் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு வந்துடுறா. அவளை பார்த்தோன்னே ஹீரோ இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த, நான் இங்க இருப்பங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறான். ஆனா அவ எதுக்குமே பதில் சொல்லாம வா போலாம் வா போலாம் அதே திருப்பி சொல்லிட்டு இருக்கா. இதனால அவ இப்படி நடந்துக்கிறானா, இவ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வில்லனோட அடியாள் இருக்கான்ல அவன் கண்ட்ரோல தான் இருப்பா. அதனாலதான் இவ இப்படி நடந்துட்டு இருக்கா. இவ வா போலாம் அப்படி கூப்பிட்டே இருக்கா. ஒரு கடத்துல ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றா, வித்தியாசமா நடந்துக்கிறா.
அப்படின்ட்டு. உனக்கு என்னாச்சு, எதனால இப்படி நடந்துட்டு இருக்க, உன் பேச்சுவார்த்தை எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கான். அப்ப வில்லனோட அடியால் பின்னாடி இருந்து களத்துல அடி போட்டுறான். ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். அப்ப இந்த பக்கம் ஹீரோனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டா அந்த வில்லனோட அடியால ஒரு பொண்ணு இருப்பாள, அவ வந்து கரெக்டா ஆளுங்களோட ஹீரோனையும் லாக் பண்ணிடுறா. ஒரு இடத்துல ஹீரோனையும் கட்டி போட்டுறா. சரி இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சாச்சு, வா நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நிறைய அரக்க மனசங்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்க கூட அந்த வில்லனோட ஆளுங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயின் அவ கைத்தையும் அவுத்துட்டு ஹீரோட கைத்தையும் அவுத்து அப்படியே அவனை கை தாங்களா அப்படியே பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மயக்கத்துல தான் இருக்கான். அப்படியே வேகமா போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல திடீர்னு ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. பள்ளத்துக்குள்ள விழுந்த ஹீரோவும் ஹீரோயினும் இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கல்லுக்கு நடுவுல வந்து ஒரு அரக்க மனசன் வெளியே வரான். வந்து அவனும் அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோ அப்படியே கொல்ற மாதிரி போயிடுறான். ஹீரோ உயிர் பயத்துல அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப உடம்புல இருந்து நெருப்பு சுத்தி வெளியே வந்து அந்த அரக்க மனசனா இருந்தவன அப்படியே நல்லபடியா மாத்திருது. ஹீரோயின் கூட இத்தனை நாளா அவங்க அப்பா எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாள். பார்த்தா அவங்க அப்பா தான் இந்த இடத்துல அரக்க மனசனாவே இருந்திருப்பாரு. நார்மல் ஆயிடுவாரு. இப்ப அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட நீங்க எப்படி அரக்க மனசனா மாறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வில்லன் தான் என்னை அரக்க மனசனா மாத்திட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினோட அப்பா என் உயிரை காப்பாத்தின இவர் யாருமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோயின் ஹீரோவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவரோட உடம்புக்குள்ள தான்ப்பா நெருப்பு வாளோட சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாள் இவரை தான் தேர்ந்தெடுத்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் ஒரு சாதாரண மனுஷன் தான்ப்பா, இவர் உடம்புக்குள்ள எந்த வாள் சக்தியும் கிடையாது, அதனாலதான் அந்த நெருப்பு வாள் இவரை தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஹீரோட கையை பிடிச்சி பாக்குறாரு. அப்பதான் அவர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையே சொல்றாரு. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இவனும் சாதாரண மனுஷன் கிடையாது, இவன் உடம்புக்குள்ளேயும் வாள் சக்தி இருக்கு, அது யாரோ இத்தனை வருஷமா வெளியே வராம இவனை பாதுகாத்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோம்னா ஹீரோக்கு செம பெரிய ஷாக்கா இருக்கு. ஹீரோயினோட அப்பா ஹீரோ கிட்ட உனக்குள்ள இருக்கிற மந்திரவாளை வெளியே கொண்டு வரணும்னா நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவனும் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் எங்க அப்பாவும் அவங்களோட மந்திர சக்தி மூலியமா ஹீரோட வாளை வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லனோட அடியாட்கள் ரெண்டு பேர் வந்துடுறாங்க. அவங்க வந்தோன்னே ஹீரோயினோட அப்பா நான் சமாளிச்சுக்கிறேன், நீ இவன் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டைக்கு போறாரு. அவரு செமையா சண்டை போட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் கண்முடி ஹீரோட அப்பாவை கொண்டுறாங்க. இதை பார்த்தா ஹீரோயினோ சண்டைக்கு போறாங்க. ஹீரோயின் அடிச்சு போட்டுறாங்க. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோ அவன் வாளையும் வெளியே கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் வாளை எடுத்து ஒரு வீசுறான். அங்க முன்னாடி இருக்கிற கல்லுல அப்படியே தூளா போகுது. இதை பார்த்த வில்லனோட ஆட்களுக்கு இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அங்கிருந்தே ஓடிடுறாங்க. அடுத்து ஹீரோட குருவை தான் காட்டுறாங்க. வில்லனை பார்க்கலாம் அப்படின்ட்டு வில்லனோட வீட்டுக்கு வராரு. வில்லனோ வா நண்பா உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். நான் ஒன்னும் உனக்கு நண்பன் கிடையாது, உங்களோட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப நான் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்தோன்னே வில்லன் இத்தனை வருஷமா எவங்களோட நீ சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கியோ அவனும் நான் தான் உன் மொத்த குடும்பத்தையும் அழிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு அப்படியே செமையா கோவம் வருது. அவனுக்கு பின்னாடி இருக்கிற மந்திர கத்தி அப்படியே ஆட ஆரம்பிக்குது. இதை எடுத்து குருவை தான் கொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா கரெக்டா அந்த கத்தி எடுத்து வில்லன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடான். வில்லனும் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லனோட அடியாட்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் குரு சண்டை போட்டு இருக்காங்க. ஹீரோவோ வில்லனோட அடியாள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வில்லனோட அடியாட்கள் ஒரு பொண்ணு இருப்பாள், அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. வில்லனோட அடியாளோ ஹீரோவை செமையா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் அவனோட மந்திர கத்தியை வச்சு தடுத்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நிறைய கத்தியை வர வச்சு அது மூலியமா ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் அவனோட மந்திர கத்தி வச்சு தடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை வர வச்சுட்டு இன்னமும் அவ வந்து இவனோட கட்டுப்பாட்டுல தான் இருப்பா. கத்தி வச்சு ஹீரோவை குத்த வச்சிடறான். இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு அப்படியே செமையா ஷாக் ஆயிடுது. அப்பதான் ஹீரோ வந்து அவரோட கண்ணை நோட் பண்றான். அவன் கண்ணு அப்படியே ப்ளூ கலர்ல இருக்கு. இவ இன்னும் அவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவன் தெரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல அப்படியே அவன் சுயநலவுக்கு வரா. அப்ப ஹீரோவை குத்திர நினைச்சு ஃபீல் பண்றா. உடனே அது கத்தி எடுத்து அவ குத்திக்கிறா. ஏன்னா திருப்பி நம்ம ஹீரோவை குத்திரக்கூடாது அப்படிங்கிறனால அவளே குத்திக்கிறான். இதை பார்த்தா ஹீரோக்கு அப்படியே செமையா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் கத்தியை போட்டுட்டு அந்த பொண்ணை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு வில்ல வந்து அப்படியே நிறைய கத்தியெல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். அந்த கத்தியெல்லாம் தடுக்கிறதுக்கு ஹீரோட மந்திர கத்தி அப்படியே அவனை சுத்தி ரவுண்ட் அடிச்சு தடுத்துட்டு இருக்கு. ஒரு கடத்துல அவன் இறந்துறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு செமையா கோவம் வருது. அவன் கத்தி எடுத்து அப்படியே ஒரு வீசுறான். வில்லனோட அடியால அதே இடத்துல சாம்பலா போயிடுறான். அதுக்கப்புறம் வில்லனா கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி நீட்டிட்டு வரான். கரெக்டா இதை பார்த்துட்டு இருந்த வில்லனோட அடியாட்கள் ஒரு பொண்ணு இருப்பாள், அவ குறுக்கல வந்தரா. அவ உடம்புல கத்தி இறங்கியது. அதுக்கப்புறம் வில்லன் ஹீரோ அவங்க குரு ரெண்டு பேத்தையும் அடிச்சு போட்டு ஹீரோட உடம்புல இருக்கிற மொத்த சத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிட்டு இருக்கான். இதை பாக்குற குருவோ ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வில்லனை அசைய விடாம அங்கேயே பிடிச்சிக்கிட்டு ஹீரோவை இங்க இருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளும் எந்த வழியில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு அங்க இருந்து வரைஞ்சு போயிடுறா. ஹீரோ போகும்போது அவன் மந்திரவாளை இங்கேயே விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வில்லன் ஹீரோட குருவை முதுவிலும் உடைய அளவுக்கு செமையா அடிச்சு அதே இடத்துல கொடூரமா சாவடிச்சிடறான். தூக்கிட்டு வந்த ஹீரோவை இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான். இதை பாக்குற ஹீரோயினோ ஏற்கனவே வில்லன் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சத்தியை உறிஞ்சிட்டான், இதுக்கப்புறம் நீ அவங்களோட போராடி ஜெயிக்க முடியாது, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக உனக்கு பதில் நான் சண்டைக்கு போறேன், நான் உயிரோட வந்தாலும் வரலினாலும் நீ சந்தோஷமா எங்கேயாச்சும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டை கிளம்பிடுறான். அடுத்து வில்லனை தான் காட்டுறாங்க. ஹீரோட நெருப்பு வாளை எடுத்துட்டு சொர்க்கத்தோட படிக்கட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். எப்படி இவனால மட்டும் இப்ப அந்த நெருப்பு வாளை எடுக்க முடியுதுன்னா ஏற்கனவே ஹீரோட சக்தியை கொஞ்சம் உறிஞ்சிருப்பான், அதனாலதான் இப்ப இவனால நெருப்பு வாளை எடுக்க முடியுது. கரெக்டா அந்த இடத்துக்கு அரக்க மனசங்களாம் நிறைய பேர் இவங்களை அட்டாக் பண்ண வராங்க. இப்ப ஹீரோட நெருப்பு வாள் இருக்கிறதுனால ஈஸியா இவங்களை அடிச்சு போட்டு சரி இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு படிக்கட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங்ல பார்த்தா செம பெரிய பாம்பு வந்து நிக்குது. அதை பார்த்து அவன் பயப்படாம ஹீரோட நெருப்பு வாளை வச்சு அசால்ட்டா அந்த பாம்பை கொண்டுறான். அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. இன்னும் அவன் மயக்கத்தில் தான் இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு சில இலியூஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல கூட ஒருத்தர் 6ஆம் நிலை அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போயிருப்பாரு தொப்பி போட்டு, அவர் தான் அவன் இலியூஷன்ல வராரு. அவர் நெருப்பு
வம்சாவளியை சேர்ந்தவராக தான் இருப்பாரு. ஹீரோவும் அதே வம்சாவளியை சேர்ந்தவராக தான் இருப்பான். அதனால அவனுக்கு பிறப்புல இருந்தே நெருப்பு சக்தி இருக்கும். அதைத்தான் நடுவுல ஹீரோயினோ இங்க அப்பாவும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால வில்ல என்னதான் அவரோட உடம்புல இருந்து சக்தியை உறிஞ்சிருந்தாலும் அவனுக்கு இன்னும் நெருப்பு சக்தியா உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடறான். அடுத்து வில்லனை தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்களோட அந்த சொர்க்கத்தோட படிக்கட்டே வந்துட்டான். அப்ப அவன் ஆளுங்களாம் குருவே நம்ம இந்த படிக்கட்டை மட்டும் ஏறி போயிட்டோம்னா நம்ம சாகா நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட வில்லனோ அப்பதான் செம பெரிய குண்டையே தூக்கி போடுறான். நான் மட்டும் தான் இந்த படிக்கட்டுல ஏறி போக போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உங்களோட சக்திகள் எல்லாம் உறிஞ்சு என் சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சக்தியெல்லாம் அப்படி உரிய ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்த ஹீரோயினை இவன் அட்டாக் பண்ண வராங்க. இதை பார்த்தா வில்லனோ ஹீரோயின் அப்படியே லாக் பண்ணி அவங்க மந்த சக்தியை உறிஞ்சிட்டு இருக்கான். அப்ப எங்க இருந்து ஒரு கத்தி வந்து அப்படியே அவன் முன்னாடி குத்துது. அதுக்கப்புறம் லாக்ல இருக்கிற எல்லாரும் ரிலீஸ் ஆயிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ தான் அந்த வாளையை தூக்கி வில்ல முன்னாடி போட்டிருப்பான். அதை பார்த்த வில்லனோ என்ன அது நீ ஜெயிக்க முடியும்னு வந்திருக்க, உன்னோட நெருப்பு வாழை தான் எடுத்துட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்றான். நீ என்னதான் என்னோட நெருப்பு வாழை எடுத்துட்டு வந்திருந்தாலும் நான் பிறப்பாலேயே நெருப்பு வம்சாலேயே சேர்ந்தவன். எனக்கு பிறப்பால கிடைச்ச சக்தியை உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லனும் செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு வந்து அவனோட சக்தி எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால ஈஸியாவே வில்லன் அடிச்சு போட்டுறான். வில்லனோ என்னைய சொர்க்கத்தின் கடவுளை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டுல ஏற ஆரம்பிக்கிறான். மின்னல்ல வந்து அவனை தாக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கான். என்னதான் அவன் சமாளிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் அப்ப செம பெரிய மின்னல் வந்து அவனை தாக்குது. அப்படியே சாம்பலாகி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறான். இதையெல்லாம் பார்த்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் நமக்கு படத்துல செம பெரிய ட்விஸ்டியா காட்டுறாங்க. மெயின் வில்லன் அப்படியே அந்த சொர்க்கத்தோட படிக்கட்டு வந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தா ஹீரோவோ நீ தான் அந்த வில்லன் சொன்ன சொர்க்கத்தின் கடவுளா அப்படின்னு கேக்குறான். அவனும் சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இங்க இருக்கு, நான் தான் அந்த வில்லனையே வர சொல்லியிருந்தேன். எதுக்காகினா அவனோட சக்திகள் எல்லாம் உறிஞ்சிட்டு எப்பயுமே சாகா வரத்தோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இங்க சொர்க்கம்னு சொல்லப்படுறது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை தான். இங்க வர எல்லாத்தோட சக்தியை நான் உறிஞ்சிட்டு எப்பயும் சாகா வரத்தோட நான் இருப்பேன். அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோக்கு அப்படியே செமையா கோவம் வருது. அதுக்கப்புறம் அவனோட வாழை எடுத்து அப்படியே ஒரு வீசுறான். அந்த சொர்க்கத்துக்கு போற மொத்த படிக்கிட்டு அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. அதுக்கப்புறம் அவனும் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சு ஹீரோயின் அப்படியே கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க முன்னாடி வில்ல வந்து உயிரோட நிக்கிறான். இதை பாக்குற ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அப்படியே செமையா ஷாக் ஆயிடுது. என்னைய ஈஸியா அழிச்சலாம்னு நினைச்சியா, நீ அழிச்சது வெறும் இல்யூஷனை மட்டும் தான். என்னையவே அழிக்க நினைச்சில, இன்னைக்கு உங்க எல்லாத்தையுமே அழிச்சிடறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வானத்து மேல நின்னுட்டு ஹீரோட கிராமத்து மேல நிறைய மின்னல் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அந்த மின்னல் பட்டு நிறைய பேர் அதே இடத்துல இறந்து போயிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு அப்படியே பயமாயிடுது. அதுக்கப்புறம் இங்க கிராமத்துல போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்த காப்பாத்த ட்ரை பண்றாங்க. என்னதான் காப்பாத்த ட்ரை பண்ணாலும் நிறைய பேர் மின்னல் பட்டு இறந்துட்டே இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கோ செமையா கோவம் வருது. அதுக்கப்புறம் அவனோட முழு சக்தியும் பயன்படுத்தி அவன் கிராமத்து மேல செம பெரிய ஷீல்டை உருவாக்குறான். அந்த ஷீல்டை அப்படியே தூக்கிட்டு வானத்தை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கான். அந்த வில்லனும் செமையா மின்னல் அனுப்பிச்சுட்டே தான் இருக்கான். இப்ப அந்த ஷீல்டை தாண்டி எந்த மின்னலும் கீழே அவங்க கிராமத்து மேல படவே இல்லை. இதை பார்த்த வில்லனுக்கோ செமையா கோவம் வருது. அப்ப பயங்கரமான மின்னல் அனுப்பிச்சிட்டு இருக்கான். அந்த மின்னல் அந்த ஷீல்டு மேல தான் படுது, ஆனா கீழே போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே செமையா கத்த ஆரம்பிக்கிறான். அந்த ஷீல்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதும் அவன் உடம்பே நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தங்க நேரத்துல மாறுது. என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களை அழிக்க பாக்குறவன் எப்பயுமே கடவுள் கிடையாது, யாரு மக்களை காப்பாத்துறவங்களோ அவங்க தான் கடவுள். அதனால ஹீரோ இப்போ ஒரு நெருப்பின் கடவுள் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு அப்படியே வேகமா தூக்கி மேல அனுப்புறான். அந்த ஷீல்டு அப்படியே அந்த வில்ல மேல பட்டு அதே இடத்துல வில்ல கறி சாம்பலா போயிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு நெருப்பின் கடவுளா மாறி மக்களை இனிமேட்டு காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.